ஃப்ரெண்ட்ஸ், தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ஸ்னேகா, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிலமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், நான் மனைவி இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, ஒரு படிப்பு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நான் மாதம் ஒரு 10 to 15,000 சம்பளம் வாங்குறவராக இருக்கணும். ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு வாடகை வீடாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 10 சவரன் நகையும் அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா பெயர் பாக்கியம், வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியிலே தான் வரனை எதிர்பார்க்குறாங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தூத்துக்குடியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்தமாக வீடு இருக்குங்க. அது இல்லாமல் கொஞ்சம் ரெண்டு இடத்துல நிலம் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இவங்க பேரில் தான் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ குழந்தைய வச்சுட்டு தனிமையில் தான் வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா தனிமையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரதா சொல்கிறாங்க. ஸோ இதனால் இவங்களுடைய குழந்தைக்கோட பாதுகாப்புக்காகவும் மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மகன் படிக்கலைனா கூட பரவாயில்லைங்க. கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய பொண்ணை ஏற்றுக்கிட்டு தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருந்தால் போதும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.